வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பிரபஞ்ச பேராற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாட்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு தண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, இதுதான் அதீத சக்தி, கேலக்ஸி எனர்ஜி. நம்மளுடைய 7 சக்கரங்களையும் எப்பொழுதுமே ஆக்டிவேட் பண்ண வைக்கக்கூடிய விஷயம். ரத்த சுத்திகரிப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசில்ஸ், அதாவது ஆன்டி ஏஜிங், ரொம்ப ரொம்ப மகத்துவமான வாட்டர், அதாவது தண்ணி, புனித வாட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். பிரமிட் மூலயமாக எப்படி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை, அதாவது நீங்கள் எந்த வாட்டர் வேணாலும் குடிங்க, ஆனால் இந்த வாட்டர் அதிகமாக நம்ம பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிக்கக்கூடிய தண்ணியும் இதாக தான் இருக்கணும். நைட் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்பையும் நம்ம ஒரு டம்ளர் குடிக்க வேண்டிய தண்ணியும் இதுவாக தான் இருக்க வேண்டும். இந்த அதீத மின்னாற்றல் கொண்ட மின்னாற்றல் சுருக்கம், அதாவது நம்மளுடைய எல்லா ஹையஸ்ட் பவரையும் அப்படி சுருக்கி ஒரு இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம கொடுத்தா எவ்வளோ பேராற்றல் கிடைக்கும், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த பிரமிட் முறையில் வாட்டரை சுத்தம் செய்வதும் ப்ளஸ் சுத்தம் செய்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழுக்க கிடையாது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம சுத்தம் செய்து அதை பந்தனம் செய்ய வேண்டும். இதுதான் மேக்னெட்டிக் வாட்டர், அதாவது பிரமிட் மேக்னெட்டிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மேக்னெட்டிக் வாட்டர்னா மேக்னெட்லாம் வைக்கணுமா அப்படி கேட்குறாங்க. அப்படி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நம்மளுடைய நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை ஹைலி மேக்னெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் கேலக்ஸி எனர்ஜி, இந்த மூணையுமே சேர்ந்தோம்னா அழகாக கைனெட்டிக் எனர்ஜி வந்துடுது. இப்படி நம்ம குடித்தோம்னா டைனமிக் வாட்டர். இந்த டைனமிக் வாட்டருங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஆல்கலைன் வாட்டராக எந்தளவுக்கு உடம்பை சுத்தமாக்குதோ, எப்படி பதப்படுத்துதோ, எப்படி பதனமாக்குதோ, எப்படி உச்சி முதல் பாதம் வரை நம்ம ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு, இரத்த சுத்தியோடு, இரத்த சுத்திகரிப்போடு, நம்மளுடைய எல்லா ஆர்கனையும் புதுப்பிக்கக்கூடியது, நம்ம மூளையோடைய ஃப்ரெஷ்னஸ், நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாம் சக்தி இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பவர் என்ற ஒரு வார்த்தை தான் முக்கியம். அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நீங்கள் நடுவில் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிச்சிக்கோங்க, ஆனால் காலையிலையும் இரவும் இந்த தண்ணி எப்படி நம்ம செஞ்சு குடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் டம்ளர் வேணும், ஒரு மேக்னெட் வேணும், ஒரு பிரமிட் வேணும், அவ்வளோதான். இப்போ இந்த டம்ளர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 இன்ச், அதாவது 3 இன்ச்சஸ் பிரமிட் நீங்கள் கேட்டாலே போதும். நிறைய அளவு இருக்குது, அதில் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே நம்ம ஒவ்வொரு டம்ளரின் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டம்ளரில் தண்ணி இருக்குது. இந்தமாதிரி சுத்தமான தண்ணி, அது எந்த தண்ணியாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த இது 3 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். எந்த டம்ளராக இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஜக்குலாம் இருக்கு இல்லையா, அந்தமாதிரி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு ஒரு காலையில் ஒரு டம்ளர் தேவைப்படுது, நைட்டு ஒரு டம்ளர் தேவைப்படுது. மற்றெல்லாம் நடுவில் நீங்கள் எந்த வாட்டர் வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் வந்து இதையே செஞ்சு நான் குடிக்கணும்னாலும் கண்டிப்பாக குடிக்கலாம், தவறு கிடையாது. இது அதிகப்படியாக போனதுனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது. அற்புதமான பேராற்றல், உயிர் சக்தி, உயிர் நாடிகளை பெருக்கக்கூடிய சக்தி தான். ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, கிளாஸ் டம்ளராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அது மேலே என்ன பண்ணுறோம், 3 இன்ச்சஸ் கரெக்டாக பாருங்கள் செட் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ தண்ணி வச்சுட்டோம் இல்லையா. இப்போது இந்த பிரமிடோடைய ஆற்றல் உள்ளே அப்படியே அழகாக இறங்க ஆரம்பிக்கும். நம்ம நைட்டு செஞ்சு வச்சு காலையில் குடிக்கணும், காலையில் செஞ்சு வச்சுட்டு நைட்டு குடிக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். இதுக்கு கீழே ஒரு மேக்னெட் வைக்க போகிறோம். இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் கிடைக்கிது, எல்லா வெரைட்டிலையும் கிடைக்கிது. இன்றைக்கி ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிது. மேக்னெட் நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணாலே இது எல்லாமே ஈஸியாக வாங்கிடலாம். இந்த மேக்னெட்டை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது, கீழே ஒரு பலகை, சரிங்களா. இல்லைன்னா இந்தமாரி டேபிளில் வைக்கலாம், கண்ணாடி டேபிளில் வைக்கலாம், டேரெக்டாக எர்த்தில் வைக்கக்கூடாது, அவ்வளோதான், சரிங்களா. அந்த மேக்னெட் வச்சு இந்த டம்ளர் அழகாக அப்படி வைக்கிறீங்க, இந்த தண்ணியை உள்ளே வைக்க போகிறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். எவ்வளோ அழகாக சிம்பிள் பாருங்கள். இது மிகப்பெரிய டைனமோ இப்போ வேலை செய்ய போகுது. இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நைட்டு செஞ்சுடுறீங்க, நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணும், இதோட வேலையை அழகாக பவர்ஃபுல்லாக இறக்கியிருக்கோம். கீழே மேக்னெட்டு, மேலே பிரமிடு. இது பார்த்திங்கன்னா ஒரு டைனமோ மாரி இருக்குது. இது டைனமிக் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் யாரெல்லாம் குடிக்கலாம், இந்த பெட்சிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா இதை விட ஒரு பெரிய மருந்து எதுவுமே கிடையாது. அவங்களுடைய செல்ஸை திருப்பி ரீஜெனட்டிக் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு சோர்ந்து காணப்படுறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த வாட்டர் கொடுக்கலாம். குழந்தைங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா அதீத சக்தியை தரக்கூடிய இந்த வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க வாட்டர் பாட்டில் ஸ்கூலில் கொடுத்து அனுப்பலாம், அவங்க குடிக்க வைக்கலாம். அது நல்ல மெமரி சக்தியை கொடுக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சக்தியை கிடைக்கும். அந்த நரம்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அழகாக சூப்பராக கொடுக்கக்கூடியதான் குழந்தைங்களுக்கு மெமரி பாயிண்ட். அதேமாதிரி வயசானவங்களுக்கு, அதுமாரி நம்ம எல்லாருமே எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கீழே ஒரு மேக்னெட் வச்சுக்கிறோம். அது எந்த பவர் வேணாலும் இருக்கலாம், தப்பு கிடையாது, சரிங்களா. பெரிய மேக்னெட்டாக இருக்குனாலும் பரவாயில்ல, நான் தப்பு கிடையாது. பெரிய பெரிய ராட் மேக்னெட்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலே நீங்கள் டம்ளரை வச்சுட்டு கிளாஸ் டம்ளர் வைக்கணும், சரிங்களா. வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு மேலே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டம்ளருக்கு 3 இன்ச்சஸ் போதும். நீங்கள் பெரிய ஜக்கு மேலே இருந்து பெரிய பிரமிடாக வச்சுட்டிங்கன்னா பெரிய பிரமிடாக வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஆக கிளாஸ் கம்பல்சரி கிளாஸு, மேலே வந்து நீங்கள் வந்து மெட்டலில் வச்சிங்கன்னா நல்லது, காப்பரில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் வச்சாலும் அதோட சக்தி
பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு முக்கியமான அமைப்பு தான். இது காப்பரில் வச்சாலும் ஓகே தான், பிளாஸ்டிக்கில் வச்சா பரவாயில்ல, கிடைக்காத பட்சத்துக்கு வைக்கலாம். கீழே மேக்னெட், அது மேக்னெட் எந்த ஃபோர்ஸில் வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற மேக்னெட்டை வச்சு நான் அதை காமிச்சேன். ஸோ வெறும் தரையில் வச்சிடக்கூடாது, ஒரு கட்டை வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி டேபிள்னா நோ ப்ராப்ளம், இதை கீழே வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது மேலே வச்சுருங்க, சிம்பிள். ஸோ இப்போ இதோட ஆற்றல் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக காலையில் குடிக்கும் போது அந்த டேஸ்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலையில் இதேமாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது இது காலை இரவு வெறும் வயிற்றில், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு படுத்து பாருங்கள், ரிலாக்ஸான தூக்கம் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும் போது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானுக்கும் மிகப்பெரிய சக்தியை கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா ரிலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரும் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அதை செஞ்சு குடிச்சு பார்த்தாங்கன்னா அப்படி தூங்குவாங்க, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், அவங்களோட வேலைகளை கவனம் செலுத்திருக்கும். இதேமாரி அவங்க குடிக்கக்கூடிய சாப்பாடு பெட்டில் வயசானவங்களுக்குலாம் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக திருப்பி ரீஜெனரேட் ஆகி அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே இதை அழகாக குடிக்கலாம். இது பேர் டைனமிக் வாட்டர். இது வந்து அழகாக ஒரு டைனமோ எப்படி வேலை செய்யுமோ ப்ளஸ் மைனஸோட ஒரு பவர் பேட்டரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பவர் பேக் தான் இந்த செய்கிற முறை. அற்புதமாக இது வேலை செய்யும். இது வந்து அந்த காலத்தில் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய பேரலாக செஞ்சு மேலே பிரமிட் செஞ்சு அப்படி செஞ்சு நம்மளுடைய நீண்ட நாள் வாழ்ந்து காமிச்ச ஒரு அற்புதம் தான் இந்த விஷயம். சாதாரண விஷயம். செய்து நலம் பெறுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.